இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் அங்கே தாவேக்கா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுங்கிறது தெரியும், அவங்களுக்கும் தெரியுது. அப்போ இந்த தேர்தலை வந்து தள்ளி போடணும். ஒரு 6 மாதம் தள்ளி போட்டுட்டோம்னா இந்த ஆட்சிகள் ஏதாவது நடக்கும், அதை வச்சு நம்ம ஒரு அரசியல் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்க பண்ணுறாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட 55 வழக்கு போட்டிருக்காங்க இந்த தேர்தல். தாவேக்கா மேல தேர்தல் வழக்கு மொத்தம். இப்போ திருச்சி கிழக்கில் ஒரு வெற்றி எது வழக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் மாறி மாறி வந்து 55 வழக்குகள் தேர்தல் வழக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தேர்தல் வழக்கு இத்தனை வழக்குகள் பதிவானதே இல்லை. தமிழ்நாட்டில் மதசார்பற்ற கூட்டணினா அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி ஆயிடுச்சு. வேற ஆப்ஷனே இல்லை. ஆப்ஷனே இல்லாத பட்சத்துக்கு அவங்க சில மனக்கசப்புகளோடு தான் அங்கே இருந்தாங்க. தேர்தல் முடிவுகள் கணக்குகள் எல்லாம் மாறினதுக்கு பிறகு இப்போ இந்த அணிக்கு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த கூட்டணியை தக்க வச்சுக்கணும்னு தாவேக்காவும் நினைக்குது, இவங்களோட டிராவல் பண்ணணும்னு கூட்டணி கட்சின்னு நினைக்குது. ஏன்னா கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞர்கள் பலம் உள்ள ஒரு கட்சி, டிரான்ஸ்பிளண்டாக பண்ணுறாங்க, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு உருவாகிட்டு இருக்கு. இந்த கட்சியோடு சேர்ந்து நம்ம கட்சியும் வளர்த்து கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. தாவேக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்குவோம், அரசியல் கட்டமைப்புகளை. விஜயபாஸ்கர் வந்தார்னா விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அந்த டெல்டா வரைக்குமே அவர் ஒரு அந்த கிரவுண்ட் லெவல் வேலை பார்க்கக்கூடிய கட்டமைப்பு உள்ளவர். ஒரு அளவுக்கு இளைஞர்களுடைய செல்வாக்கு. இந்த தேர்தலையே 60,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 60,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்குள்ள நபராக இருக்கார். பெரிய இளைஞர்கள் கொடுத்து தன் கையில் வச்சிருக்கிறார். அப்படின்னா நீங்கள் புதுக்கோட்டை, விராலிமலை, டெல்டா முழுவதுமே அந்த கட்சியை தாவேக்காவே வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு இவங்க பயன்படுவாங்க. ஆல்ரெடி அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரெச்சர் வச்சிருக்கிறாங்க. இவங்களை வச்சு ஒரு கட்டமைப்பு உருவாக்கின்னு பார்க்குறாங்க. அதுவும் ஒரு வழிக்கு பார்க்குறப்ப நல்லதுதான். ஏன்னா ஒரு அரசாங்கம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கப்ப கட்சி கட்டமைப்பு இல்லைன்னா அது வேற மாதிரி போகும். ரெட்ரோ லுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க ஆதிரா. தற்போதைய நிகழ்வுகள், அரசியல்ல நடக்கிற எல்லா தற்போதைய நிகழ்வுகளை பத்தி விவாதிக்கிறதுக்காக பத்திரிகையாளர் சுபேர் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ சூடா பல செய்திகள் வந்த வண்ணமாவே இருந்துட்டு இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி கட்சிகள் கூட்டம் அப்படின்றது நடக்க போகுது. இந்த கூட்டணி கட்சிகள் கூட்டத்துக்காக வந்து பல அரசியல் தலைவர்களையும் வந்து ஆதவ அர்ஜுன் அவர்களா இருக்கட்டும், புசி ஆனந்த் அவர்களா இருக்கட்டும், 2 பேருமே போய் நேரில் சந்திச்சு எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி கட்சிகள் கூட்டம் அப்படின்றது தமிழக அரசியலையும் சரி மற்ற கட்சிகளுக்கு இது எந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும், இல்ல பாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, பாதகம் அப்படிங்கிறத காட்டிலும் தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமே மாறிடுச்சு. இப்போ கூட்டணிகளை நம்பி தாவேக்கா வெற்றி பெறல. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம், கூட்டணிகளுடைய தயவால் கூட்டணியை நம்பி தாவேக்கா வெற்றி பெறல. ஆனால் நம்பர் மட்டும் 108 போனதுனால அவங்க வந்து கூட்டணி கட்சி வேற கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்படுது. மற்றபடி தனிச்சு அவங்க 35% வாங்கியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க தேர்தலுக்கு முன்னாடி வச்ச ஒரு கோரிக்கையுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதுனால தேவைப்படுகிற பட்சத்தில் அவங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இன்றைக்கி வந்துட்டாங்க. இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் இந்த ஆட்சி 5 வருஷம் தொடரணும், அதுக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்றாங்க. விசிகா நீங்கள் அமைச்சரவையில் இருக்குது, மற்ற கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, அமைச்சரவையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த கூட்டணியை ஒன்றும் பலப்படுத்தணும், ஒரு 5 வருடம் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு கூட்டம் நடத்துவோம். அப்போ கூட்டணி கட்சிகளுக்குள் ஏதேனும் அவங்களுக்குள்ள கருத்துக்கள் இருக்கா, அதை பரிமாறிக்கலாங்கிறது தான் இந்த கூட்டமாக நடக்குது. இது சொல்லப்பட்டாலும் கூட முக்கியமாக பார்க்க வேண்டிய திமுக எப்படியாவது தாவேக்கா ஆட்சி கலைஞ்சிரும், இல்லை கலைக்கப்பட்டுரும், கலைச்சிருவோம் இப்படிங்கிற ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை சம்மந்தமாக மேடைகளையும் பேசுகிறாங்க, இந்த ஆட்சி ரொம்ப நாளைக்கு இருக்காது, எண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் கூட்டணிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதரவு கொடுத்த கட்சிகளுடைய கூட்டணியுமே இந்த ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கணக்கில் வைத்து நம்ம இந்த கூட்டணியை வந்து நம்ம பலப்படுத்தணும், இந்த கூட்டணியை நம்ம அரவணைத்து வச்சுக்கணும்னு தாவேக்கா நினைக்குது. அப்போ கூட்டணி கட்சியினுடைய தலைமையில் ஒரு கூட்டம் அப்படிங்கிறது முதல் முறையாக நடக்குது. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துருக்காங்க, அமைச்சரவையில் இருக்காங்க, கூட கூட்டணி கட்சி தலைவர்களோடு எல்லாரையும் ஒரே இடத்துல தந்திச்சு பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இல்லை. அப்போ அதை செய்யணும்னு பண்ணுறாங்க. இது அரசியல் வட்டாரத்தில் நமக்கு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. இது வரைக்கும் ஒரு மதசார்பற்ற அரசியலை திமுக தலைமையில் செஞ்சுட்டு இருந்தது. அந்த மதசார்பற்ற அரசியல்னால் அங்கே கம்யூனிஸ்டுகள் இருக்கணும், விசிகா இருக்கணும், ஐயுஎம்எல் இருக்கணும். இந்த கட்சிகள் தான் மதசார்பற்ற கட்சி அரசியலுக்கான ஒரு அடையாளம். அது முழுவதுமாக இங்கே வர்றப்ப நம்ம அந்த அரசியலை செய்யணும் தாவேக்கா நினைக்கிது. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு உண்டான உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கணும். அதனால தான் நேற்று மாணிக் தாக்கூர் கூட சொல்கிறார், ஒரு மரியாதையாக எங்களை அங்கே நடத்துகிறாங்க. அது முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து திமுக கூட்டணியில் கடந்த 7-8 வருஷமாக ஒரு பெரிய ஒரு இணக்கம் இல்லாமல் இருந்திருக்காங்க, வேறு வழி இல்லாமல். தமிழ்நாட்டில் ஒரு மதசார்பற்ற கூட்டணினா அது திமுக தலைமையில் தான் கூட்டணி. இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி ஆயிடுச்சு, வேற ஆப்ஷனே இல்லை. ஆப்ஷனே இல்லாத பட்சத்துக்கு அவங்க சில மனக்கசப்புகளோடு தான் அங்கே இருந்தாங்க. தேர்தல் முடிவுகள் கணக்குகள் எல்லாம் மாறினதுக்கு பிறகு இப்போ இந்த அணிக்கு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த கூட்டணியை
தக்க வச்சுக்கணும்னு தாவேக்காவும் நினைக்குது, இவங்களோட டிராவல் பண்ணணும்னு கூட்டணி கட்சின்னு நினைக்குது. ஏன்னா கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞர்கள் பலம் உள்ள ஒரு கட்சி, டிரான்ஸ்பிளண்டாக பண்ணுறாங்க, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு உருவாகிட்டு இருக்கு. இந்த கட்சியோடு சேர்ந்து நம்ம கட்சியும் வளர்த்து கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் காங்கிரஸாக இருக்கட்டும் மற்ற கட்சி எல்லாருமே பண்ணுறாங்க. அது ஒரு இணக்கத்தை உருவாக்குறதுக்கான அந்த கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ சார் நீங்கள் சொன்னீங்க திமுக கூட்டணியில் இருக்கும்போது வேற வழியே இல்லாமல் அங்கே இருந்தாங்க, இப்போ ஒரு மாற்று இருக்கிறதுனால இப்போ வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து திருமாவளவன் அவர்களும் வந்துட்டு இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்து வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பல நெருக்கடிகள் திமுக கூட்டணியில் இருக்கும்போது மற்ற சிறு கட்சிகளுக்கு இருந்த மாதிரியே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இருந்திருக்கும்ல, அவங்க இன்னமும் அந்த அங்கே ஆதரவு தர்றதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த தாவேக்கா அரசாங்கம் 5 வருடம் தொடர்வதற்கு எங்களால் எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் ஆதரவு கொடுப்போம்ட்டு. ரெண்டாவது, இன்னும் அங்கே கூட்டணிலாம் தொடரல. திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக வெளியில் வராட்டியும் கூட அது இங்கே வந்தது மாதிரி தான். இப்போ அகில இந்திய அளவில் இந்தியா அலையன்ஸில் வந்து திமுக வெளியேறிடுச்சு. இப்போ விசிகா வெளியேறிடுச்சுமா இல்லையா? விசிகா அங்கே தானே இருக்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி அவங்க அந்த கூட்டணியில் இருக்காங்கன்னு அர்த்தம், இந்தியா பிளாக்ல இருக்காங்கன்னு அர்த்தம். திமுக வெளியேறிடுச்சு, நானும் வெளியேறல இல்லை. அப்போ அவங்க கொள்கை ரீதியாக ஒரு பிரச்சனை அடிப்படையில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் தாவேகாவுக்கு ஏன் விசிக்கு ஆதரவு கொடுத்தாங்க? ஆதரவு கொடுக்காம இருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்துடுமா? வராது. ஆனால் அதே நேரத்தில் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தா தாவேகா ஆட்சி வரும். பட் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்காத பட்சத்தில் கவர்னர் ரூல் வந்துடும், ஜனாதிபதி ஆட்சி வரும், கவர்னருடைய ஆட்சிங்கிறது நேரடியாக பாஜகவினுடைய ஆட்சி. அவங்க நினைச்சது 6 மாதத்துக்குள்ள நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கி விட்டுறக்கூடாது நம்மளே. இப்போ நம்மள்ட்ட 2 சீட் இருக்குது அப்படிங்கிறத அதெல்லாம் யோசிச்சு தான் முடிப்பேன். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும், அண்ணன் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அரசியலை ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடியவர், லாங் விஷனில் பார்க்கக்கூடியவர். அதனால தேர்தலுக்கு முன்னாடியே அவர் ஒரு கணக்கு போடுறாரு. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு குழப்பமான சூழல் ஏற்பட போகுதுங்கிறது கணிக்கிறாரு. அதனால தான் தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வருவீங்களான்னு கேட்டது கூட இப்போ நாங்கள் அதை பற்றி பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு. அப்போ ஆட்சி அதிகாரத்தை அந்த கோஷத்தை நீங்கள் விட்டுட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, விடலை, அது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அதை கேட்கறதுக்கான சூழல் இல்லைங்கிறாங்க. அப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு வருது, அதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இன்றைக்கி அந்த கூட்டணியில் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக திமுக கூட்டணி வெளியே வராட்டியும் கூட அவங்க வந்து அங்கே இல்லாத மாதிரி தான் கணக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் வந்துட்டாங்க. இப்போ விசிகா வந்து அதிகாரப்பூர்வம் அறிவிக்கல, அவ்வளோதான். இல்லை, இதை எதுக்கு கேட்குறேன்னா, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும்போதும் கடைசியாக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களுடைய ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ கூட்டணியிலேருந்து வெளியில் வரும்போது மற்ற கட்சிகள் எல்லாம் வந்துட்டாங்க, இவங்க மட்டும் இருக்காங்களேன்னு அந்த பொறுமையாக அதை கையாளுறதுக்கு. ஆமாம், 8 வருஷம் ஒரு கட்சியில் கூட்டணியில் இருந்திருக்கோம், ட்ராவல் பண்ணியிருக்கிறோம், நிறைய பொது பிரச்சனைகளுக்கு பேசியிருக்கோம். அப்படிங்கும் போது எடுத்தோம் கௌத்தோம்னு பண்ணிட வேண்டாம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக நட்பு ரீதியாகவே வெளியில் வருவோம். விசிகாவின் நிலைப்பாடு அப்படி தான். அதிமுக கூட்டணியில் இருக்கிறப்ப கூட்டணி ஆட்சி மாறணும்னு எல்லா கட்சியும் வெளியில் போனாங்க. அப்போ இவர் மட்டும்தான் போய் அந்த மாதிரி ஜெயலலிதாட்ட நான் வந்து கூட்டணியிலேருந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதை வந்து பல இடங்கள் அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. என்கிட்ட எத்தனையோ கட்சி அதிமுக கூட்டணி இருந்திருக்கு, சொல்லாமல் கொள்ளாமல் போயிருப்பாங்க. விசிகா மட்டும்தான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க. அதனால தம்பி திருமாவளவன் எங்கே இருந்தாலும் வாழ்க்கை அப்படின்னாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப அட்டாக் பண்ணி பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நாகரிக அரசியலை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர். அப்போ இந்த கூட்டணியில் ரொம்ப நாள் 7-8 வருஷம் ட்ராவல். இத்தனைக்கும் திமுக அங்கே வந்து வேறு விதமாக பாஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க மேலே. இருந்தாலும் கூட பொறுமை காத்து நாகரிகமான ஒரு அரசியலை செய்யணும். 8 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம், நல்ல முறையில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக வெளியே வந்துடுவோம், அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி திமுக அவர் மேலே வசைப்படக்கூடிய வேலையை நம்ம பார்க்குறோம். சோஃபா வாங்கிட்டாரு, சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாரு. இது எப்படி சந்தர்ப்பவாத அரசியலையும் நம்ம ஒன்றும் புரியல. அவர் இந்த கூட்டணியில் இருக்கிற அந்த கூட்டணி கட்சியோட நீங்கள் இதே திமுக சேர்ந்து திருமாவளவன் அவர்களே முதலமைச்சராக ஏற்பாடு பண்ணீங்களா இல்லையா? அப்போ இவர் முடியாதுன்னாரு, வேண்டாம், அது ஜனநாயக ரீதியான ஒரு தப்பான விஷயம், வேணாங்கிறாரு. ஆனால் அப்போலாம் உங்களுக்கு சோஃபா வாங்கினது தெரியலையா? இல்லை அப்போலாம் துரோகம் தெரியலையா? அப்போலாம் வந்து முதுகில் குத்துனது தெரியலையா? அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அதுக்கு வேணாங்கிறார். ஜனநாயக ரீதியாக 108 சீட்டு 35% ஓட்டு போட்டிருக்காங்க, அதை விட்டுட்டு இன்னொரு ஆட்சி அமைக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், வேண்டாங்கிறாரு. பதவி ஆசைக்கு பிடிச்சவர் வந்து அன்றைக்கி போயிருக்கலாம்லே, நீங்கள் எப்படி அன்றைக்கி முதலமைச்சர் ஆக்கியிருக்குன்னு கேட்கலாமே. இப்போ அது கேட்கலையே. அப்போ இந்த தாவேக்கு ஆட்சி அமைக்கிறது தான் சரியாக இருக்கும். இப்போ அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அந்த விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட பேசிட்டு ஸ்மூத்தாக ஃப்ரெண்ட்லியாக வெளியே வர்றாரு. அப்போ இப்பயுமே அந்த முடிவை எடுப்பார். ஆல்மோஸ்ட் அங்கே வந்துட்டாலும் கூட அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் கூட்டம் அப்படின்றது வந்து வருகிற இடைத்தேர்தலுக்கும் சரி, அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கும் சரி, அங்கே வந்து கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து நம்ம எப்படி வந்து அதை கையாளணும் அப்படின்றத முடிவெடுக்க போகிறாங்க, அதை பேச போகிறாங்க அப்படின்ற ஒரு இதுவும் வருது. இடைத்தேர்தல் அப்படின்னு பேசும்போது இப்போ அதிமுகலேருந்து 6 எம்எல்ஏக்கள் வந்துட்டு ரிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது முக்கியமாக திருச்சி கிழக்கில் யார் நிற்க போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி தான் அதிகமாக வருது. அது ஏன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது விஜய் அவர்கள் ரிசைன் பண்ண முதலமைச்சர் இருந்த தொகுதி அட்டென்ஷன் அதிகமாக இருக்கும்,
அப்படிங்கும் போது அந்த தொகுதியில் தாவேக்கா தான் நிற்கும், கூட்டணி கட்சிகள் நிற்கிறதுக்கான வாய்ப்பு ஆனா மதிமுகவுக்கு கொடுக்க போறதா செய்திகளும் இப்போ இல்லை. செய்திகள் வருது, ஆனால் தாவேக்கா தான் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மதிமுகவும் கேட்குறாங்கன்ற ஒரு செய்திகள் வருது. மதிமுகவுக்கு கொடுப்பாங்களா என்னங்கிறது ஒரு சந்தேகம். ஏன்னா மதிமுகவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து அதே தொகுதியை சேர்ந்தவங்க, வைகோவுடைய நம்பிக்கைக்குரிய நபராக இருக்காங்க, ஒரு பெண் டாக்டர். அவங்க பேரும் அடிபடுது, ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க பேரும் அடிபடுது. அவங்க கேட்குறதாகவும் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா நேரடியாக தான் நிற்கும். ஏன்னா இப்போ உடனே கூட்டணியில் வந்த கட்சிக்கு வாய்ப்புங்கிறது கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தாவேக்காவே நிற்கும். தாவேக்கானாலும் சரி, கூட்டணி கட்சிகள் நின்றாலும் சரி, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா கூட்டணிங்கிறது அது 100% கன்ஃபார்ம், வெற்றிங்கிறது கன்ஃபார்ம் தான். அது ரெண்டாவது இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 50-60 நாளில் மக்கள் பார்க்குறாங்கல்ல, இப்போ அரசு அலுவலகங்களில் நீங்கள் வந்து அங்கே பணம் இல்லாமல் வேலை நடக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக வேலை நடக்குது, ஃபாஸ்ட்டாக வேலை நடக்குது, அப்படிங்கும்போது பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப மக்கள் ஒரு நம்பிக்கை வருது. இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருடைய 2 நாள் மாநாடு நடக்குது. இந்த 2 நாள் மாநாட்டில் கரெக்டாக 9:30 மணிக்கு காலையில் ஆரம்பிக்கப்படுது நிகழ்ச்சி. அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு மத்தியானம் லஞ்ச் பிரேக்கு பிறகு முதலமைச்சர் தனியாக கூப்பிட்டு ஒருத்தரை பேசுகிறார். அப்போ அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. 3 விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், கலெக்டர்ஸ்கிட்ட. ஒன்று வந்து போதைப்பொருள், 2வது வந்து பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள், 3வது சாதி மத மோதல்கள். இந்த 3 விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதே மாதிரி டிரான்ஸ்பிளண்ட்டாக இருங்க. நீங்கள் பொதுமக்கள்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாதீங்க. எந்த அரசியல் தலையீடுக்கும் நீங்கள் அடிபணியாதீங்க. எங்கள் கட்சிக்காரன் ஒருத்தர் யாரும் சொல்லிட்டு வந்து ஏதாவது பண்ணாருன்னா நீங்கள் ஏற்றுக்கிறாதீங்க, நீங்கள் டிரான்ஸ்பிளண்ட்டாக இருங்க அப்படின்னு தனித்தனியாக கூப்பிட்டு பேசியிருக்காரு. லஞ்சுக்கு பிறகு தனியாக 3 பேரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபுல் சார்ஜ் நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள், நேர்மையாக பண்ணுங்கள், எனக்கு இதெல்லாம் இந்த இஷ்யூலாம் வரவே கூடாது, அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அதில் எங்கள் சைட்லேருந்து யாராவது பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி அவங்களை தனித்தனியாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரையும் டிஎஸ்பியும் கூப்பிட்டு பேசி அவங்களுக்கான ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அப்படின்னா தான் ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு முதல்ல சரியாகும். இது அப்படியே வந்து அந்த மாதிரி ஜெயலலிதா பண்ணுவாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் கரை வச்சு கட்டிட்டு யாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக முடியாது. நான் எங்கள் சொந்தக்காரன் அந்த கேஸில் பிடிச்சி போயிட்டீங்க, அவங்க விட்டுருங்க அப்படின்னு போய் உள்ளே மிரட்டுறது, இந்த கண்ட பஞ்சாயத்து பண்ணுறது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்கவே நடக்காது. அப்படி நடந்துச்சுன்னா, அப்படி தெரிஞ்சதுன்னா அந்தமா வந்து அவங்களை வந்து பதவி விட்டு தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் போலீஸ் கொடுத்துருப்பாங்க, காவல்துறை. அது மாதிரி தான் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த அரசியல் தலையிடும் இருக்கக்கூடாது, நேர்மையாக பண்ணுங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க, ஃபாஸ்ட்டாக இருங்க, எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு முன்னெடுப்பு தானே. அது இன்னொரு விஷயம், இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஃபேன்சி நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த ஒரே நம்பர் வரும், 8822 அப்படி மாதிரி ஃபேன்சி நம்பர். இந்த ஃபேன்சி நம்பருக்கு கவர்மெண்ட்டே ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் வச்சுருப்பாங்க, சார்ஜஸ் வச்சுருப்பாங்க. அதை வாங்கி கொடுக்கறதுக்கு சில மீடியேட்டர் இருப்பாங்க. எம்எல்ஏ எம்பிஸ்க்கு அது கோட்டா இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே போய் முந்தின செக்ரட்டரியேட்டில் ஃபேன்சி நம்பர் வாங்கி கொடுக்கறதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இப்போ இந்த தாவேகா கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் பார்த்திபன் அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபேன்சி நம்பர் கொடுக்குறதே ஒரு 30 நாள் நிப்பாட்டிட்டாங்க. அப்போ எல்லாரும் வண்டி வாங்கிட்டோம், ஃபேன்சி நம்பர் வாங்கணும், என்னென்னு இதை முதல்ல ஆர்டர் பண்ணுங்க. இந்த மாதிரி மீடியேட்டரு, அதுக்கு இடையில் வாங்கி கொடுக்குற அங்கே ஒருத்தர், அண்டர் த டேபிள், இந்த வேலையே இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். உண்மையிலே ஒருத்தருக்கு ஃபேன்சி நம்பர் வேணும்னா கவர்மெண்ட் நிர்ணயிச்ச பேமெண்ட்டை மட்டும் கட்டிட்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க. இடையில யாரும் வரக்கூடாதுக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமைச்சருடைய கண்ட்ரோல்லையே, அமைச்சர் அண்டர் செக்ரட்டரி இவங்களே நேரடியாக சம்மந்தப்பட்ட கார் ஓனரை வர சொல்லி செக் பண்ணி அவங்களே நம்பரை கொடுத்துருக்காங்க. எந்த விதமான மீடியேட்டரும் கிடையாது, எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. சம்மந்தப்பட்ட வண்டி கொண்டு வந்த ஆள்கிட்ட கூட கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து உங்கள் வண்டியா, இல்லை என்னுடைய கசின் வர சொல்லுங்கள், உங்கள் வண்டியாக தான் நீங்கள் தான் எடுத்து வரணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் முடிச்சிருக்காங்க. அப்போ ஒருத்தர் முதல் ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கியிருக்கிறாரு, இந்த ஃபேன்சி நம்பர் வாங்குறதுக்கு 1 லட்சம் செலவழிக்கணுமா? இதெல்லாம் வந்து அடிப்படையாக நேரடியாக மக்களை போய் சேரக்கூடிய விஷயம். இதெல்லாம் கொஞ்சம் நாளில் மக்களே அங்கங்கே பேச ஆரம்பிப்பாங்க, எழுத ஆரம்பிப்பாங்க, நடக்கும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நம்ம நாளில் இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஒரு ட்ரை பண்ணுறாங்கல்ல. இதுக்கு ரொம்ப நாளைக்கு இதே மாதிரியாக கொண்டு போக முடியுமா? ஏன்னா அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அதுக்கு இடையில் அரசியல்வாதி இருக்காங்க, அவங்க எல்லாம் சேர்ந்தா தான் கொண்டு போக முடியும். ஆனால் ஒரு முயற்சி எடுக்கிறாங்கல்ல, இப்போ வரைக்கும் அது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, சரியாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஒரு நம்பிக்கை தான்.
ஓகே, போதைப் பொருள் பழக்கத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசும் சரி முதலமைச்சர் அவர்களும் நிறைய வந்து எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனா அதே நேரத்துல சென்னையோட முக்கிய நகரங்கள்லயும் வந்து போதைப் பொருள் பழக்கம் அதை யூஸ் பண்றவங்களையும் அதை யூஸ் பண்ணிட்டு அவங்க பண்ற பிஹேவியர்ஸையும் பார்க்கும்போது பயங்கர அச்சுறுத்தலா இருக்கு. எப்படி இவ்வளோ பப்ளிக் பிளேஸ்ல இவ்வளோ முக்கியமான இடத்துல இவங்க இப்படி போறாங்க, பட் ஆனா அதை வந்து காவல்துறை வந்து அவங்களை பிடிச்சாங்களா, அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி அமைச்சர் சரத் அவர்கள் மேலேயும் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு எதிர்க்கட்சிகள் பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து முதலமைச்சர் அவர்களும் சரி அரசும் சரி எந்த நடவடிக்கையும் அவர் மேல இதுவரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, சரத் அவர்களுடைய வீடியோங்கிறது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ. நீங்கள் எந்த அரசியல்வாதிகளையும் நீங்கள் அவங்களுடைய பழைய வாழ்க்கையை தோண்டி எடுத்தீங்கன்னா யாருமே பொது வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. எந்த அரசியல்வாதியும் அரசியலுக்கு வர முடியாது, பொது வாழ்க்கையில் இருக்க முடியாது. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வருது. அவங்க கூட இருந்த ஆட்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது அதை வந்து திமுக வந்து கையில் எடுக்குது. திமுக மாணவர் அணின்னு நேற்று பண்ண ஒரு காமெடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க இருக்கிறவங்க பூரா ஒரு 50-60 வயசுக்கு மேலே நாங்கள்லாம் மாணவர் அணி. ஆமாம், இவங்க சேகர் பாபுலாம் நான்லாம் வந்து வைப் பண்ண போகிறேன்னு வந்துட்டாரு. மாசு வந்து நானும் மாணவர் அணி தான், நானும் வைப் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு அவர் வந்து இறங்கி நேற்று மாணவர் அணி ஆர்ப்பாட்டம்லாம் நடந்ததை பார்த்தோம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி, கலைஞர் எதிர்க்கட்சியை வந்து ஒரு அரசாங்கத்தை ரன் பண்ணி கொண்டு போகிற வேலைக்கு பண்ணுவார். அவங்க ஒரு ஸ்கீம் போடுறாங்களா, அதில் தப்பு இருக்கா, அதில் ஊழல் நடந்திருக்கா, அதை எக்ஸ்போஸ் பண்ணுவார். அப்போ ஒரு எதிர்க்கட்சிங்கிறது ஒரு அரசாங்கத்தை கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு வந்து சரியாக உதவும். இவங்க அதெல்லாம் விட்டுட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோவை எடுத்து அதுக்காக ஒரு கட்சியுடைய பாரம்பரிய கட்சியுடைய மாணவரணி ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்குது அப்படிங்கிற போது உண்மையிலேயே ஆச்சரியமாக தான் இருக்குது. ரெண்டாவது, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ, அது வந்து இப்போ அவர் அமைச்சரானதுக்கு பிறகு பண்ணல. அந்த வீடியோ ஒன்றும் உண்மையா பொய்யாங்கிறது இன்றைக்கி வரைக்கும் சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு. இதில் என்ன நடந்துச்சுன்னா அவரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டார்ல, அதுதான் வந்து ரொம்ப ஒரு ட்ரோல் ஆயிடுச்சு. அதை தடுத்திருக்கணும். அப்போ இப்போ இவங்க அங்கே அமைச்சரவையில் இருக்கிறாரு, அது உண்மையிலேயே சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையாங்கிறது அவங்க உடனே கவுத்தன் பண்ணிடக்கூடாதுல்ல. உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லாத பட்சத்தை அரசியல் ரீதியாக பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தக்கன ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். ரெண்டாவது, போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படின்னா அரசாங்கம் எத்தனை சட்டங்கள் போட்டாலும் எத்தனை திட்டங்கள் போட்டாலும் தனி மனித ஒழுக்கம்ங்கிறது ஒன்று வேணும். முந்தையெல்லாம் ஒரு 10-20 வருஷம் முன்னாடி ஒரு பையன் ஒரு சீரட் குடிக்கிறது கூட அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது லாங்கில் போய் குடிச்சிட்டு வருவான் வீட்டுக்கு. அதுக்கு மிட்டாய் வாங்கிட்டு போயிட்டு வருவான், பாக்கு வாங்கிட்டு போட்டு வருவான், தெரியக்கூடாதுன்னு. ஆனால் அதுவே ஒரு பெரிய தப்பான விஷயமா இருக்கும். ஒரு சிகரெட் குடிக்கிற விஷயமே ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி ரொம்ப தப்பான விஷயம். இன்றைக்கி சர்வசாதாரணமாக மது பழக்கம்ங்கிறது இந்த டீனேஜ் பசங்கள்கிட்ட ஒட்டிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணம்ங்கிறது ஒரு கலாச்சார சீரழிவு தான். நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர் நோக்கி பாயிரும், குடும்ப சூழ்நிலை மாறி போச்சு அப்படிங்கிற விஷயங்களாக இருக்குது. தனி மனித ஒழுக்கம்ங்கிறது தான் இதுக்கு முதல் கட்டமான ஒரு கட்டுப்பாடாக இருக்கும். அதை மீறி வந்து போதைப் பொருட்கள் வரத்துகளை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ முந்தையெல்லாம் ட்ரக்ஸுனால் சாராயம், பிராண்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க, எங்கே வருதுன்னே தெரில. வலி நிவாரணியாக பயன்படுத்தக்கூடிய மெடிசன்ஸை போதைக்கு பயன்படுத்துகிறான். இதை போய் எங்கே பண்ணுவீங்க? உடல் வலிக்கு பயன்படுத்தக்கூடிய பெயின் கில்லரை வந்து போதைக்கு பயன்படுத்துகிறான், காஃப் சிறப்பை போதைக்கு பயன்படுத்துகிறான். இப்போ இதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? உண்மையிலேயே காஃப் சிறப்பு வாங்கி சரி பிடிச்சிருக்கவங்க குடும்பத்து குழந்தைகளுக்கு ஊற்றுறதுக்கு வச்சிருக்கிறத போதைக்கு பயன்படுத்துகிறான். அப்போ இதை எங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும்? அரசாங்கம் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்போ குறைந்தபட்சம் தனி மனித ஒழுக்கம் தான் இதுக்கு முதல் காரணம். அதை விட அரசாங்கம் இப்போ இதை சரி பண்ணணும்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரியான ரோட்டில் போதையில் இது பண்ணக்கூடிய ஆட்களை வந்து கடுமையான நடவடிக்கை எடுங்க, போதை வரத்துகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள், நிறையா வந்து அவேர்னஸ் வீடியோ பண்ணணும், அவேர்னஸ் வீடியோஸ், அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணும், காலேஜ் ஸ்கூல்லேருந்து பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் தான் 5 வருஷம் கழிச்சு நமக்கு ரிசல்ட் தெரியும். இப்போ நானே கூட நிறைய இடங்களில் பேசியிருக்கேன். இந்த மாதிரி முதலமைச்சர் மாதிரி ஒரு பெரிய பெரிய இளைஞர்கள் கூட்டத்தை வச்சிருக்கிறவர் போதைக்கு எதிராக அவர் நிறைய பேசணும், அடிக்கடி பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அந்த மாரத்தான்லாம் நடந்தது. அடிக்கடி இவர் பேசிட்டாருன்னா அவரை ஃபாலோ பண்ண வரக்கூடிய ஒரு கூட்டம் அதை வந்து ஓரளவுக்காவது ஒரு நாளாவது வேணாம்னு நினைப்பான்ல. நம்ம நேசிக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெரிய அவேர்னஸாக இருக்கும். இது வந்து எல்லா மட்டத்துலையும் பண்ணணும். இதை வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி பண்ணணும். ஸ்கூல் காலேஜிலேருந்து பண்ணி போதை வரத்துகளை கம்மி பண்ணி குடும்ப லெவலில் அதில் பாதிக்கப்பட்டிருக்கவங்களை காப்பாற்றி அவங்கள வந்து ரீஹாபிலிட்டேஷனில் வச்சு அவங்க கவுன்சிலிங்லாம் கொடுத்து இது ஒரு பெரிய ப்ராசஸ். 40 நாள் 30 நாள்லாம் பண்ணவே முடியாது. இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் இது ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணணும், தொடர்ந்து கேம்பெயின் மாதிரி பண்ணணும். போதை வரத்துகளை கண்ட்ரோல் பண்ணணும், அடிக்ட் ஆனவங்களை வந்து காப்பாற்றணும், அடிக்ட் ஆகாமல் இருக்கிறவங்களை காப்பாற்றணும். நிறைய வேலை இருக்குது. இது லாங் டேர்ம் ப்ராசஸ். அது. ஓகே,
இப்போ வந்து இப்போ அதிமுகல இருந்து ரீசெண்டா ஒரு 2 பேர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இப்போ விஜயபாஸ்கரா இருக்கட்டும், 2 பேருமே ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தாவேக்கால இணைய போறாங்க அப்படின்ற செய்திகளும் வருது. இப்போ தாவேக்கா மேல வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டா என்ன சொல்றாங்க எல்லாரும் அப்படின்னா, இது வந்து ஊழலே செய்யாத கட்சி, நாங்க ஊழல் செய்ய மாட்டோம் அப்படின்னு வந்து முதலமைச்சர் அவர்கள் சொன்னாலும், இப்ப தாவேக்கால சேர்ற நிறைய பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்றது இருக்கு. இவங்களை வச்சுட்டு ஒரு தூய சக்தியா இவங்களால ஆட்சி தர முடியுமா? இல்லை, அது ஒரு நியாயமான குற்றச்சாட்டு தான். நீங்கள் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இவங்க மேலே பல வழக்குகள் இருக்குது, நிலுவையில் இருக்குது. அப்போ நீங்கள் கொண்டு வந்து உள்ளே வச்சிங்கன்னா, நீங்கள் இது அதாவது இந்த 2 கட்சியுமே வேண்டான்னு ஒரு மாற்றத்துக்கு தான் அவங்க வாக்களிச்சாங்க. திமுக அதிமுக வேண்டாம், 2 கட்சியும் ஊழல் கட்சியாக இருக்குது, ஊழல் பண்ணக்கூடிய அமைச்சர்களாக இருக்கிறாங்க, அதிகாரிகள் அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்கன்னு வேண்டான்னு தான் அவங்களுக்கு வாக்களிச்சாங்க. அதனால தான் 35% போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் திருப்பி அதே ஆட்களை உள்ளே வச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதை தாவேக்கா தான் பரிசீலனை பண்ணணும். தாவேக்கா இந்த மாதிரியான ஆட்களை உள்ளே வைக்கிறப்ப நமக்கான கலரும் சேர்ந்து மாறிடும். நமக்கு தனிச்சு தான் 35%. இன்னைக்கு எந்த கட்சி யாருடைய தயவுமே இல்லாமல் 35% வாங்கியிருக்காங்க. எப்போ எலெக்ஷன் வச்சாலும் இவங்களுடைய செயல்பாடை வச்சு தான் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. இன்றைக்கி வந்து அந்த கட்சியை பார்த்தோ இல்லை அந்த கட்சியில் இருக்க தலைவர்களை பார்த்து வாக்களிக்கக்கூடியெல்லாம் மாறிடுச்சு. ஒட்டுமொத்தமாக 26 தேர்தலுக்கு பிறகு கிளம்பி மாறிடுச்சு. அவங்களுக்கு நல்லா செய்யறதுன்னு நினச்சிருந்தா ஓட்டு போட போகிறாங்க, இல்லைன்னா விட்டுற போகிறாங்க. அப்போ அதை வந்து தாவேக்கா தான் வந்து பார்க்குறோம். தாவேக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்குவோம், அரசியல் கட்டமைப்புகளை. விஜயபாஸ்கர் வந்தார்னா விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அந்த டெல்டா வரைக்குமே அவர் ஒரு அந்த கிரவுண்ட் லெவல் வேலை பார்க்கக்கூடிய கட்டமைப்பு உள்ளவர். ஒரு அளவுக்கு இளைஞர்களுடைய செல்வாக்கு இந்த தேர்தலையே 60,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 60,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்குள்ள நபராக இருக்கார். பெரிய இளைஞர்கள் கொடுத்து தன் கையில் வச்சிருக்காரு. அப்படின்னா நீங்கள் புதுக்கோட்டை, விராலிமலை, டெல்டா முழுவதுமே அந்த கட்சியை தாவேக்காவே வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு இவங்க பயன்படுவாங்க. ஆல்ரெடி அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரெச்சர் வச்சுருக்கிறாங்க. இவங்களை வச்சு ஒரு கட்டமைப்பு உருவாக்கின்னு பார்க்குறாங்க. அதுவும் ஒரு வழிக்கு பார்க்குறப்ப நல்லதுதான். ஏன்னா ஒரு அரசாங்கம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கப்ப கட்சி கட்டமைப்பு இல்லைன்னா அது வேற மாதிரி போகும். ஒரு கட்சி ஒரு கட்டமைப்புக்கு கீழே நிர்வாகிகள் இருக்கணும். அந்த நிர்வாகிகளவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த நிர்வாகிகள் பண்ணக்கூடிய அத்தனை தப்புமே ஆட்சிக்கு தான் வரும். அந்த கட்சியில் ஒரு சாதாரண நிர்வாகியாக இருப்பார். அவர் போயிட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு தகராறு பண்ணிடுவார். நாளைக்கு காலையில் ஒரு பெரிய கொட்டை எழுத்துல எல்லாரும் ஃப்ளாஷ் வச்சு போகும். தாவேக்கா நிர்வாகி சொட்டு மருந்து கொடுத்தாரு, கொட்டு மருந்து கொடுத்தா, சொட்டு மருந்து கொடுத்தா வரல, சொட்டு மருந்து அதை வந்து ஊக்கோச்சு குத்தி கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய செய்தியாக மாற்றுவாங்க. அப்போ இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும், இவங்களை வந்து அரசியல் படுத்தணும். இவங்களை வந்து அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வரணும். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்தா போடுவாங்க. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலை விட உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் போடுவாங்க. அப்போ உள்ளாட்சி அமைப்புகளை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும்னா அனுபவம் வாய்ந்த ஆட்கள் தேவை. அனுபவம் வாய்ந்த ஆட்களே ஓரளவுக்கு செல்வாக்குள்ள ஆட்கள் இவங்களை வச்சுக்கிட்டோம்னா அந்த டெல்டா முழுவதுமே கட்சியுடைய கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணணும். எல்லாமே மன்றத்திலேருந்து வந்தவங்க தான். அவங்க அரசியல் அனுபவங்கள் பெருசாக இல்லை. அப்போ ஒரு தேர்தலை, உள்ளாட்சி தேர்தலை எப்படி சந்திக்கணும், எப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறது இவங்க பயன்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே நேரத்தில் கட்சியுடைய கலரும் மாறிடக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே வேற வேறு பின்புலத்துலேருந்து வர்றவங்க. விஜயபாஸ்கராக இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கர், எல்லாத்துக்குமே வழக்குகள் இருக்கு. அப்போ நாளைக்கு நீங்கள் வந்து எல்லா கட்சியும் குற்றச்சாட்டு சொல்லிட்டு நீங்கள் வந்து இவங்களை கொண்டு உள்ளே வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கத்தான் செய்வாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தாவேக்கா தான் முடிவு பண்ணணும். இதுல இன்னொன்று என்ன சார், திமுக கூட்டணியில இருந்தும் ஒரு குரூப் வந்திருக்காங்க, அதிமுகல இருந்து ஒரு குரூப் வந்திருக்காங்க. இதுல வந்து தாவேக்காவுக்கு அவங்க நிர்வாகிகளையும் ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு கடமையும் இருக்கு. இப்ப திமுக அதிமுகல இருக்கிற வந்தவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி பதவியில இருந்தவங்களும் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பதவி ஆசை அப்படின்றது இருக்கலாம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கலாம். தாவேக்கால இருக்கவங்களுக்கு வந்து இல்ல நாங்க இத்தனை வருஷம் உங்களுக்காக உழைச்சிருக்கோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கலாம். இது எல்லாமே தேவையில்லாத ஒரு பெரிய ஒரு புரசலையோ இல்ல உட்கட்சி பூசலையோ வந்து உருவாக்க இப்போ வரைக்குமே வந்த ஆட்களோட ஜெல்லாக தான் இருக்காங்கிற செய்தியில் வருது. வெளியிலிருந்து வந்த ஆட்கள் இந்த மன்றத்து ஆட்களோட ஜெல்லாகாம தான் இருக்குன்றாங்க. ஓகே, அவங்க வந்து பெருசாக வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்குள்ள அவங்களும் ஒத்து வர மாட்டேங்கிற மாதிரி தான் பிரச்சனைகள் போகுது. அதை என்ன பண்ணணும்னா ரெண்டாக பிரிக்கணும். கட்சி வேறு, ஆட்சி வேறு. ஆட்சி நிர்வாகத்துக்கான ஒரு பொதுச் செயலாளர், அமைச்சர்னு ஆட்சி நிர்வாகத்துக்கு கட்சி நிர்வாகத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆட்களை போட்டு அவங்க கட்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், இவங்க வந்து கட்சியும் ஆட்சியும் ரெண்டாக பிரிச்சுருவாங்க. இந்த தலையீடு அங்கே இருக்காது. அந்த கட்டமைப்பை உருவாக்கி இவங்க கட்சிக்குள்ளே வச்சுக்கணும். இவங்களை ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே விடாமல் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்சியை ஒரு 5 வருஷத்தில் ஒரு ஃபுல் கட்டமைப்பை உருவாக்கிடலாம். வந்த ஆட்களை நீங்கள் கட்சி வேலைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாமல்
கட்சி தனி ஆட்சி தனி. இந்த அனுபவத்தை வச்சு கட்சியினுடைய கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அரசியல் பயிற்சி எடுக்கிறதுக்கு, அரசியலை வந்து ஒரு ஒரு வழியில் கொண்டு போகிறதுக்கு இவங்களை பயன்படுத்திட்டு கட்சி வேறு ஆட்சி வேறுன்னு பிரிச்சிடணும். அதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தனிப்பட்ட செல்வாக்குள்ள ஒருத்தர் 2 பேர் கூட சீட் கொடுக்கலாம். மீதி எல்லாரையுமே கட்சி வேலை பாருங்கள், ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கட்சி வேலை பாருங்கள், அதுக்கு பிறகு உங்களுக்கு அரசாங்கம் போதே நீங்கள் சரியாக இருக்கீங்களா பார்த்துட்டு தரலாங்கிறத பிரிச்சுட்டாங்கன்னா இது வந்து ஒரு குழப்பம் வராது. அதே நேரத்தில் இப்போ ஒரு மாவட்ட செயலராக இருக்கிறார், ஒரு மன்றத்திலேருந்து இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு மேலே இவங்க வந்து ஒரு கண்காணிப்பாளராக போடலாம், ஒரு சூப்பர்வைசர் மாதிரி. அவங்க ஏதாவது ஒரு தவறுகள் செய்கிறப்ப அவங்க வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரியான வேலைகளும் செய்யலாம். அப்போ இதெல்லாம் ஒரு வழி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 செட்டப் மாதிரி பண்ணுவாங்க. ஆட்சி வேறு கட்சி வேறுங்கிறது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்து எஸ்பி வேலுமணி அவர்களுடைய ரெசிக்னேஷனை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்னு எடப்பாடிக்கு எதிராக இருந்தாரு, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாரு, இப்போ திரும்ப வந்து ரிசைன் பண்றாரு. என்னதான் நடக்குது சார் இது பின்னணி? இல்லை, அதிமுக தலைமை மீது எல்லாருமே நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதிமுகவுக்கான எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, உச்சபட்சமாக இன்றைக்கு வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அதிமுகவுடைய பேஸ் ஐடியாலஜியை வந்து திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்பை சொல்லி 50 வருஷம் அரசியல் பண்ணவங்க திமுகவோட கை கொடுக்கறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கும்போது நம்மளுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன? எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் தொண்டாமுத்தூர் தொகுதியில் அவருக்கான தனி செல்வாக்கு இருக்குது. அவர் சுயேட்சைன்னா கூட ஓரளவுக்கு வாக்குகள் வாங்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இருக்குது. அப்படிங்கும்போது திருப்பி வந்து இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே திமுக கூட்டணி பண்ணிட்டாங்களே, அதை அவங்களால ஜீர்ணிச்சுக்கிற முடியாது. என்ன பண்ணலாம்? அது தாவேக்காவை நோக்கி போகிறது. ஏன்னா தாவேக்காவினுடைய ஐடியாலஜி திமுக எதிர்ப்பு தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், அதிமுக வந்து தாவேக்காவை நோக்கி வருது அப்படிங்கிறது இது ஒரு ஆர்கானிக்கான ஷிஃப்ட் தான். ஏன்னா திமுக எதிர்ப்பு தான் தாவேக்காவும் பண்ணுது, அதிமுகவை விட திமுக எதிர்ப்பு பண்ணுது. அப்போ திமுக எதிர்ப்பை கைவிட்டுருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க இங்கே தானே வருவாங்க. எதிரிக்கு எதிரி நண்பனை காட்டிலும் எடப்பாடி பழனிசாமியால் திமுக வீழ்த்த முடியல. உள்ளாட்சி மன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தொடர்ந்து தோல்வி தான். திமுகவை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வீழ்த்த முடியல. அப்போ இவங்க தாவேக்காங்கிற ஒரு கட்சி அவங்களை வீழ்த்தி ஆட்சியிலேருந்து அகற்றிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுக எதிர்ப்பில் உள்ள ஆட்கள் இந்த பக்கம் வருவாங்க இல்லையா? அப்போ ஒரு வட்டத்துக்கு மேலே 2 பேர் கூட்டணிக்கு வரைக்கும் போயிட்டீங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதை இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அவர். ஓகே. இப்போ திருச்சி கிழக்குல வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகல இருக்க மூத்த தலைவர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. நிறைய ஊடகங்களும் இதை பத்தி தான் பேசுறாங்க. அவர் நிப்பாரா, நின்னா ஜெயிப்பாரா, இல்ல அவர் வந்து நிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி பல வியூகங்களும் வந்து பேசப்பட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? திருச்சி கிழக்குல வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஸ்டாலின் நிற்க போறாரு அப்படிங்கிறப்ப இதெல்லாம் போது கண்டிப்பாக அவங்க நிற்க மாட்டாங்க. ஏன்னா சூழல் அவங்களுக்கு தெரியும். அங்கே பொறுத்த வரைக்கும் அங்கே பழைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்த இனிக்கோ எரியராஜை தான் நிற்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மற்றபடி கட்சியினுடைய பெரிய ஆட்கள் யாரும் நிற்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் அங்கே தாவேக்கா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுங்கிறது தெரியும், அவங்களுக்கும் தெரியுது. அப்போ இந்த தேர்தலை வந்து தள்ளி போடணும். ஒரு 6 மாதம் தள்ளி போட்டுட்டோம்னா இந்த ஆட்சிகள் ஏதாவது நடக்கும், அதை வச்சு நம்ம ஒரு அரசியல் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்க பண்ணுறாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட 55 வழக்கு போட்டிருக்காங்க இந்த தாவேக்கா மேல. தேர்தல் வழக்கு மொத்தம் இப்போ திருச்சி கிழக்குல இவருடைய வெற்றி எது வழக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் மாறி மாறி வந்து 55 வழக்குகள் தேர்தல் வழக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தேர்தல் வழக்கு இத்தனை வழக்குகள் பதிவானதே இல்லை. 55 வழக்குகள் தேர்தல் வழக்கு இருக்குது. இப்போ 55 வழக்கையும் நீங்கள் பேசி முடிச்சு அதுக்கு பிறகுதான் தேர்தல் தேதி அறிவிக்கும். அப்போ இந்த வழக்கு எதுவும் எந்த முகாந்திரமும் இல்லை. அந்த வழக்குகள் நிச்சயமாக வந்து அது வந்து தள்ளுபடி செய்யப்படும். ஆனால் தள்ளுபடி செய்யறதுக்கான காலம் நேரம் ஆகும்ல. அப்போ அந்த இடத்துல ரீஎலெக்ஷன் வைக்க முடியாது. அப்போ திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தேர்தலை தள்ளி போடணும், தள்ளி போடுறதுக்கு வழக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ அது வந்து எனக்கு தெரிஞ்சு தள்ளி போகுமே ஒழிய அங்கே நேரடியாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்ததான் வந்து தமிழ்நாடு சார்பா டெல்லியில வந்து கொடுத்துருக்கிற ஒரு அப்பாயின்மெண்ட் வெங்கட நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட அப்பாயின்மெண்ட் அப்படின்றது வந்து விஜய் அவர்களுக்கு தெரிந்தவர் அப்படின்றதுனால மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கும் அந்த பதவிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற பல பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அவர் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மிக நெருக்கமான நண்பர், ஒரு கஜால் நேரமையில் நிறைய கை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரைட், ஓகே. அவர் நண்பர்களுக்கு இந்த மாதிரியான பதவிகளை கொடுக்கறது தமிழ்நாட்டு அரசியல் நிறைய நடந்திருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அதனுடைய பள்ளி தோழியான ஃபதர் சையத்தை வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினாங்க, திருவள்ளிக்கணி தொகுதியில் நிற்க வச்சு. கலைஞருடைய வாக்கிங் நண்பர் ஒரு நாகநாதன், கலைஞருடைய வாக்கிங் நண்பர் நாகநாதனை வந்து திட்டக்குழு துணைத் தலைவராக போட்டாங்க, பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்மனாக போட்டாங்க. அவருடைய பையன் தான்
டாக்டர் எழிலன் நாகநாத். அந்த மாதிரி நண்பர்களுக்கு நம்ம நெருக்கமானவங்களுக்கு அந்த மாதிரியான பதவிகளை கொடுக்கறதுங்கிறது வந்து இயல்பாக அரசியல் இருக்கிறது தான். இவர் வந்து விஜய் வந்து உடனே நண்பர் கொடுத்துட்டாரு, அவருக்கு வேண்டப்பட்டவர் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. ஜெயலலிதா நம்மயார் வந்து மதர் செய்து கொடுத்துருக்காங்க, அவர் நாகநாதனுக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இது என்னன்னா ஒரு டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. அதாவது தமிழ்நாட்டினுடைய மொத்த ஐடியாலஜியையும் வந்து அங்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம். இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த காலகட்டங்களில் அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதிங்கிறது ஒரு பெருசாக பேரளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அந்த கட்சிகளுக்கு எம்பி இருப்பாங்க, இல்லை ஆட்சியில் பங்கு இருந்தாங்கன்னா அமைச்சர் இருப்பாங்க, அவங்களே பேசிக்கிறாங்க. இப்போ இந்த கட்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் கிடையாது, அமைச்சரவையிலையும் பங்கு கிடையாது. அப்போ முழுவதுமாக ஒரு மாநிலத்தினுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக தான் அங்கே வேலை செஞ்சாகணும். முக்கியமான அன்றைக்கி டெல்லியில் ஒரு கூட்டம் நடக்குது, இங்கே இருக்க அமைச்சர்கள் யாராவது போக முடியலன்னா இவர் போகலாம். ஒரு திட்டக்குழு மீட்டிங் நடக்குது, நிதி ஆயோக் மீட்டிங் நடக்குது, இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான ஒரு செமினார் நடக்குது, இங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் போக முடியலன்னா இவர் போகலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங். அப்போ அதை என்ன சொல்கிறாங்க, வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவருக்கு கொடுத்ததுக்கிறது தான் இப்போ சிக்கல். இவருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பதவி கொடுக்கலாம், ஒரு அதிகபட்சமாக ஒரு ராஜ்யசபா எம்பி. இப்போ காங்கிரஸ் கட்சியெல்லாம் வேற ஒரு பதவியிலேருந்து ராஜ்யசபா எம்பியாக போடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ராஜ்யசபா எம்பியோ இல்லை அந்த இவருடைய அட்வைசரோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். ஆனால் இந்த பதவிங்கிறது ஒரு அனுபவம் வாய்ந்த நபராக இருக்கணும், அரசியல் அனுபவம் வாய்ந்த நபராக இருக்கணும். இவர் ஒரு சினிமா ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது ஒரு மாநில அரசினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் டெல்லியில் கொண்டு போய் சேர்க்கணும். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜாக இருக்கணும். அப்போ ஒரு அனுபவம் வாய்ந்த ஆட்கள், ஏற்கனவே சகாய் மகேஷ் இங்கே வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் நபரை அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நபரை போட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ வந்திருக்காரு. அப்போ கூப்பா கிருஷ்ணன் இருக்கார், அவர் முன்னாள் அமைச்சர், நீண்ட நாள் அரசியல் பண்ணவர். அந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த கொஞ்சமாவது அரசியல் அனுபவம் உள்ள ஆட்களுக்கு ஒரு முக்கியமான இஷ்யூ கொண்டு போகிறோம், இல்லை ஃபண்டு நமக்கு கொண்டு வர வேண்டியது இருக்குது, அந்த ஃபண்டை பேசி வாங்கி தரணும். இப்போ 4000 கோடி ரூபா நமக்கு அந்த எஜுகேஷன் ஃபண்டு நிற்கிது, ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும். இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டு வரல, அங்கே இருக்க ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் நிற்கிது ஃபண்டு, அப்போ அதை போய் பேசி கொண்டு வரணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த எம்பி இருப்பாங்க எல்லா கட்சிக்கும், அந்த எம்பியை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் போய் பேசிடுவாங்க. இப்போ எம்பி நமக்கு இல்லாததுனால அப்போ இது வந்து இவ்வளோ ஒரு முக்கியமான பதவியை கொண்டு வந்து ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத வேறு மாநிலத்தை சேர்ந்தவரை காட்டிலும் பெருசாக அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு நபருக்கு கொண்டு போய் ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. அதை தவிர்த்திருக்கலாம். தவிர்த்துட்டு அவருக்கு வேறு ஏதாவது பதவி கொடுத்துட்டு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபராக போட்டிருந்தாங்கன்னா இந்த விமர்சனம் வந்திருக்காது. அதை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கொடுத்த விளக்கங்கள் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் சார். உங்களுடைய காலத்திற்கும் கருத்துக்கும் நன்றி.